வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு ஒன்றும் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனாலும் பண்ணணும். நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குல்ல. வர்த்தக செய்திகள் 2-3 நாளாக நான் பண்ணல. மிக விரைவில் மேபி 2ஆம் தேதியிலேருந்துன்னு வச்சிங்களேன் நம்ம பண்ணிடலாம். அதே மாதிரி ப்ரீ மார்க்கெட்டும் ஒரு 2-3 நாளாக நம்ம பண்ணல. Thursday Friday பண்ணல. மறுபடியும் இன்றைக்கும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஒன்றும் இல்லை, சைதாப்பேட்டில் தான் என் வீடு. சைதாப்பேட்டில் பெருமா கோயிலில் இன்னைக்கு தேர். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, 2 நாளில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி 22ஆம் தேதி இன்னைக்கு அங்கே கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அடுத்தது பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஏரியாவில் நம்ம திருவிழாக்கு இல்லாட்டினா எப்படி? ஸோ முடிச்சுட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆகுது. சரி, நிஃப்டி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 189 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸில், ஸ்பாட்டில் 223 பாயிண்ட்ஸ். இன்ட்ராடே ஸ்விங் அரௌண்ட் 200. ஒன்றும் பெருசாக கிடையாது. லோக்கும் ஹைக்கும் வெறும் ஒரு 10 பாயிண்ட் தான் வித்தியாசம். நிஃப்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில் 10 மணிக்கு ஒரு லோ ஃபார்ம் ஆச்சு. அந்த லோல இருந்து அப்படியே மேலே தூக்கிட்டு போகுது, ஸ்டெடியாக தூக்கிட்டு போச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 hour 45 minutes சர்ன்னு மேலே தூக்குனது. ஷார்ட் கவரிங்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் அந்த ஏரியாவில் ஷார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்படியே ஸ்டெடியாக மேலே தூக்கிட்டு போச்சு. சரி, அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகலாம். ஃப்ளாஷ்பேக் போனால் ஒரு ஸ்டாக்கு ரைட் நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. அவனை 10% போட்டு மிதிச்சாங்க. இன்னொன்று ஸ்டாக்கு ரொம்ப மோசமான ரிசல்ட் கொடுத்துச்சு. 10% அப்பர் சர்க்கியூட் அடிச்சிச்சு. ஸோ ஐசிஐசிஐ சூப்பர் டூப்பர் ரிசல்ட் கொடுத்துருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங் பயங்கர நெகட்டிவாக இருக்குன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த காலையில் இந்த 9:15 9 மணியில் 9:30 மணின்னு வச்சுங்களேன், 9:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் மார்க்கெட் அப்படி ஸ்லைட் ஆகிட்டு இருந்தப்போ நிறைய பேர் ஐசிஐசிஐ ஷார்ட் பண்ணாங்க. பழைய நினைவில், போன வாரம் நினைவு தானே. ஸோ அந்த நினைவில் ஷார்ட் பண்ணாங்க. அண்ட் பேங்க் நிஃப்டியும் கீழே இருந்துச்சு. அந்த 10 to 11:15 அந்த ஜோன் இருக்குல்ல, 11:00ன்னு வச்சுங்களேன், அந்த ஜோனில் சர்க்குன்னு மேலே ஏறினது ஐசிஐசியோட ஷார்ட் கவரிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா அந்த ப்ரெஷரை ஸ்டெடியாக மெயின்டைன் பண்ணுது, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ மெயினாக ஷார்ட் கவரிங் தான். அது ஐசிஐசிஐ தான் மெயின் ரீசன்ஸ், கல்ப்ரிட். எப்படிடா நீ ஐசிஐசிஐ நீ சொல்கிறேன்னு சொன்னால், இன்னைக்கு பேங்க் நிஃப்டி 1184 பாயிண்ட்ஸ் ரைட். 1184 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். பெருசாக ப்ரீமியம் இல்லை. ஃப்ரைடே அன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 148 பாயிண்ட் தான் ப்ரீமியமில் இருந்துச்சு. பெரிய ப்ரீமியம் இருந்துச்சுன்னா இந்த மூவுக்கு நம்ம ஒத்துக்கலாம். இல்லைன்னு சொன்னால் அது ஒத்துக்க முடியாது. ஐசிஐசியோட ஓஐ ரைட் ஃபியூச்சர்ஸும் ப்ளஸ் ஆப்ஷனோட டேட்டாஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பியூர் ஷார்ட் கவரிங். பேங்க் நிஃப்டியில் இந்த 1200 வச்சுங்களேன், 16 பாயிண்ட் தானே. 1200 பாயிண்ட்ல 523 பாயிண்ட் ஐசிஐசிஐ மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு ரைட். மீதி இருக்கிற அந்த 700 பாயிண்ட் மற்ற ஸ்டாக்ஸ்லாம் ஹெச்டிஎஃப்சி ஒரு 221 ரைட். இது ரெண்டுமே சேர்த்தா ஐசிஐசியும் ஹெச்டிஎஃப்சியும் சேர்த்திங்கன்னா ஒரு 550 ஆல்மோஸ்ட் 750 பாயிண்ட்ஸ் இவங்க 2 பேர் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது எஸ்பிஐ ஒரு 134 138 140 போடுங்களேன். இவங்க 3 ஸ்டாக்கு மேக்சிமம் கவர் ஆயிடுச்சு. ஸோ ஐசிஐசிஐ ஒரு 523, ஹெச்டிஎஃப்சி ஒரு 221, எஸ்பிஐ ஒரு 138, அடுத்தது ஆக்சிஸ் பேங்க் ஒரு 123. இந்த 4 ஸ்டாக்குமே ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிடுச்சு. இப்போ மீதி இருக்கிறது எல்லாமே சேர்த்து ஒரு 200 பாயிண்ட் தானே. அப்போனா மார்க்கெட்டை ஆக்சுவலாக தூக்கிட்டு போனது யாருன்னு சொன்னால் ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசிஐ மட்டும்தான். கரெக்டா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப 200 பாயிண்ட் இன்னைக்கு மேல போயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ எப்படி பேங்க் நிஃப்டியில 523 பாயிண்டோ, நிஃப்டியில 76 பாயிண்ட் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 200 பாயிண்ட்ல ஒரு 189 பாயிண்ட்ல ஆல்மோஸ்ட் 76 பாயிண்ட் அவங்களே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. 76 அவன். அடுத்தது ஹெச்டிஎஃப்சி 32 பாயிண்ட், 32.3 அந்த சில்லறையை விடுறேன், 32 வச்சுங்க. எஸ்பிஐ ஒரு 20, ஆக்சஸ் 17, 17.9, ஸோ 18ன்னு வச்சுக்கலாம். ரிலையன்ஸ் ஒரு 17,
கோடெக் வந்து ஒரு 12, டிசிஎஸ் வந்து ஒரு 10. இந்த 7 ஸ்டாக்குமே ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிடுச்சு. அப்ப ஆக்சுவல் மார்க்கெட் பிரெத் என்ன இருந்துச்சு? நெகட்டிவா தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு 7 ஸ்டாக்கு மேல தூக்குனனால ஆர் மெயினா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த 2 ஸ்டாக்கு யாரு? ஐசிஐசிஐயும் நம்மளோட ஹெச்டிஎஃப்சியும் தான். மற்றபடி மார்க்கெட்ல ரைட். ஸோ ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்ல கண்ணுக்கு முன்னாடி காட்டுறது ஒன்று, கண்ணுக்கு பின்னாடி இருக்கிறது ஒன்று. இந்த விஷயத்தை தான் நம்ம வந்து நம்மளோட ட்ரைனிங் இதுல வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க எடுத்து பாருங்களேன், நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அஸ்ட்ராலஜிக்கலி 12 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு, 6 வருஷத்துக்கு முன்னாடி. இது வந்து நடந்த விஷயம், இதுதான் நடக்கும்ன்றத நான் வந்து சொல்லு. இது நடந்திருக்கு, இப்ப அதே மாதிரி ஒரு சீன் வருது, என்ன நடக்க போகுது, இது ஒண்ணு. அதே மாதிரி இன்னொன்னு ஒரு சார்ட்டும் நான் வந்து போட்டிருந்தேன். எவ்ரி 5 years ரைட், இந்த மந்த் ஆஃப் மே ஒரு ரேலி வருது. அது என்ன தேதின்றது ஒரு ரேலி இருக்கு. அண்ட் இது வந்து நான் அஸ்ட்ராலஜிக்கலி சில விஷயத்த வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன் ஆஃபீஸ்ல வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து சொன்னாங்க, நீங்க சொன்ன வருஷம் எல்லாமே வந்து எலெக்ஷன் இயர், இது வந்து எலெக்ஷன் ரேலின்றது நீங்க ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? எலெக்ஷன்ன்றது அது ஒரு ரீசன், பட் எலெக்ஷன் ரேலின்றது எடுக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எப்பயுமே நான் வந்து ஈவெண்ட்டை நான் பார்க்கறது கிடையாது, அதுக்கான காரணத்தை தான் நான் பார்க்கறது. ஸோ நான் காரணத்தை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், ஈவெண்ட்டை பற்றி நான் கண்டுக்கல. ஸோ அது இருக்குமோன்றது ஒரு கேள்வி. பட் இது எல்லாமே வந்து ஊருக்கு பேசினாலும் நான் பார்த்துட்டு இருக்கிறது எப்பயுமே வந்து சார்ட் டேட்டா ரைட். இது எல்லாமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மைண்ட்ல வச்சுப்போம். நான் அடிக்கடி நான் சொல்றது வந்து இது மைண்ட்ல வச்சுங்க. இன்ஃபர்மேஷன் அந்த இந்த விஷயத்த எல்லாமே வந்து அது தனியா இருக்கட்டும், ரியாலிட்டி என்ன ரைட். நீங்க வந்து கார் டிரைவ் பண்றீங்கன்னு வச்சுங்க, இங்க இருந்து திருச்சிக்கு போறீங்கன்னா மேப் போட்டீங்கன்னா இங்க இருந்து திருச்சிக்கு மேப் காட்டும் போது வேற மாதிரி இருக்கும். ரோட்ல என்ன இருக்கு ரைட், நடுப்புற ஒரு பாறை இருக்குன்னா நீங்க வந்து அப்படி வண்டியை திருப்பி அப்படி போவீங்க, அது கூகுள்ல காட்டாது, மேப்ல காட்டாது. இதுதான் வந்து மார்க்கெட். மார்க்கெட்ல என்ன இருக்கு? சார்ட். அன்னைக்கு சார்ட் என்ன சொல்லுது, அடுத்த ஒரு வாரத்துக்கு சார்ட் என்ன சொல்லுது, டேட்டா என்ன சொல்லுது. என்னோட வீடியோல வந்து நான் மார்க்கெட் கீழே விழுந்தாலும் இந்த வார்த்தையை நான் வந்து சொல்லியிருக்கிறேன், நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி இருக்க வீடியோ வந்து நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் கீழே விழுந்தாலும் என்னமோ ஒன்று சொல்லுது, மார்க்கெட் வந்து 49,000 பேங்க் நிஃப்டி கண்ணுக்கு தெரியுது. இன்ஃபேக்ட் எனக்கு 50,500 கண்ணுக்கு தெரியுது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஷார்ட் பண்றதுக்கு முன்னாடின்றது இந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமா வந்து நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னைக்கு 1184 பாயிண்ட்ஸ் ரைட். இதுதான் வந்து பவர் ஆஃப் கால்குலேஷன்ஸ் ஒன்று. ரெண்டாவது, பணம் எவ்வளவு பணம் பண்ணியிருக்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இன்னைக்கு 49,100 கால். இது ஏன்டா 49,100 கால்னு சொன்னால் ஏன் டார்கெட் 49,500. அப்ப எக்ஸாக்டா அந்த ஹைல எடுக்க மாட்டோம், நம்ம வந்து இன்பிட்வீன்ல நியரஸ்ட் ஜோன்ல தான் நம்ம எடுப்போம். ஏன் நியரஸ்ட் ஜோன் சொன்னால் ஆக்சுவல் கால், ஹெவி கால் ரைட் பண்ணது போன வாரம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 48,000ல இருந்துச்சு. நான் அதை தாண்டி அதுக்கு மேல வந்து வாங்கியிருந்த கால். நேத்து வேணாம், இன்னைக்கு காலையில லோ, அந்த காலோட லோ ஓப்பன் ஆகும்போது 41 rupees ரைட். டேயோட லோ 2560 அண்ட் டேயோட ஹை 495. எவ்வளவு? 495. நீங்க அசியூமிங் டே லோக்கும் ஹைக்கும் நீங்க வந்து போட்டு பார்த்தீங்கன்னா 19.5x. 1 லட்சம்ன்றது ஆல்மோஸ்ட் 20 லட்சம் ரூபா எண்ட் ஆஃப் த டே. ஒன்று வேணாண்டா, நீ எங்கேயாச்சும் நடுப்புற 40 ரூபா 50 ரூபா வாங்கியிருந்தாலும் வாங்கியிருக்க முடியுமா? வாங்கியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 50 ரூபானே போடுங்க, ஸ்டில் வி ஆர் டாக்கிங் அபவுட் சம்திங் லைக் 10x ரைட். 1 லட்சம்ன்றது 10 லட்சம் ஆகுது. வேணாம், 5x போடுங்களேன், இட்ஸ் ஸ்டில் வர்த் இட். இதுதான் வந்து பவர் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் என்ன பண்ண முடியும்ன்றது.
எனக்கு கண்ணுக்கு வந்து ஐசிஐசிஓ இல்லை ஹெச்டிஎஃப்சிஓன்றது நான் பார்க்கல. எனக்கு கண்ணுக்கு வந்து நிஃப்டி தெரிஞ்சிச்சு, பேங்க் நிஃப்டி தெரிஞ்சிச்சு, இன் பர்டிகுலர் பேங்க் நிஃப்டி தெரிஞ்சிச்சு. நிஃப்டி கூட வந்து எனக்கு கண்ணுக்கு தெரியல. அண்ட் பேங்க் நிஃப்டியில் கிளியர் கட் பேட்டர்ன் கொடுத்துருந்துச்சு, கிளியர் கட் அப் மூவ் கொடுத்துருந்துச்சு. இது ஒரு சைடு. ரெண்டாவது 75 மினிட்ஸ் சார்ட், ரைட்? ஏன்டா சார்ட்டை வச்சு சொல்லி கொடுக்கலன்னு சொன்னால், டெஃபினட்டா 1ஆம் தேதி வருது இல்லை, மே 1ஆம் தேதி காலி தானே, சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கோம். அன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் மே 1ஆம் தேதி அன்னைக்கு நம்ம வந்து டீட்டெயிலாக ஒரு சார்ட் போட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். 75 மினிட்ஸ் சார்ட்டில் ஃப்ரைடே அன்னைக்கு லாஸ்ட் 75 மினிட்ஸ் ஒரு பக்கா ஹேமர் பேட்டர்ன் கொடுத்துருந்துச்சு. இதுக்கு மேலே வேற என்னங்க கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், ரைட்? பக்காவாக வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டா இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங்கில் நிச்சயமாக என் ட்ரைனிங்கில் இதை பற்றியெல்லாம் நான் வந்து பேசுவேன். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு டேட்டில் மார்க்கெட்டில் தப்பாக சொல்லணும்னு நான் விருப்பப்படல, என் ப்ராடக்டை நான் மார்க்கெட் பண்ணணும்னு நான் விருப்பப்படல. எனக்கு கூட பழகினவங்க அத்தனை பேத்துக்குமே தெரியும். ரொம்ப சிம்பிளான விஷயம், மார்க்கெட்ல உருப்படியா சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. எல்லாருமே வந்து அவங்க கத்துக்கணும், அவங்க என்ன சம்பாதிக்கணும்னு தான் பார்த்துட்டு இருக்காங்களோ இல்லையா. டெஃபினட்டா ஃபுல் ஃபிளெஜ்ட், ரைட்? டெக்னிக்கல் அனாலிசிஸ், பேட்டர்ன்ஸ், அதுக்கு மேல டேட்டாஸ், அதுக்கு மேல எலியட்ஸ் வேவ் போட்டால் என்ன ரிசல்ட் வரும்ன்றது இன்னைக்கு பார்த்துருக்குறோம். ஊரே வந்து டவுன் சைட் மார்க்கெட் 18,000 14,000, சில பேர் 8,000 கூட பேசினாங்க, ரைட்? ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த அப்மூவ் போய் ட்ராப் ஆயிடாதீங்க. மறுபடியும் நான் சொல்றேன், இந்த அப்மூவ் வந்து ஒரு கண்ணாமூச்சி. வெறும் ஒரு 4 ஸ்டாக் 5 ஸ்டாக்கை வச்சு தான் மேலே தூக்கி இருக்கிறாங்க. என்டையர் மார்க்கெட்டோட பிரெத் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கிடையாது. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா போகுதா? எஸ், ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நிறைய ஸ்டாக்ஸ் போயிட்டு இருக்கு. நான் கூட வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாக்கை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஹிண்ட் கொடுக்குறேன், நீங்களே செக் பண்ணி பாருங்க. 238, ரைட்? அந்த ஜோன் இன்னைக்கு டே ஹை வந்து 241 242 அந்த ஜோன் போச்சு. அடுத்த 2 மாசம் 3 மாசத்துல வந்து ஆல்மோஸ்ட் 37.5% அப் மூவ் விட்டு போகுது. 35% அடுத்த 3 மாசத்துல. வேற என்னங்க வேணும், ரைட்? ஸோ கெஸ் பண்ணுங்களா, கொஞ்சமாச்சும் நீங்களும் கெஸ் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு, ரைட்? நான் இதை வந்து ஆசை காட்டல, மார்க்கெட்டிங் பண்ணல. அண்ட் 1ஆம் தேதியிலேருந்து, ரைட், ஆல்மோஸ்ட் டெய்லி வந்து நிறைய சார்ட்ஸ் இருக்கும், நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்மளோட யூடியூப் சேனலில் போஸ்ட் மார்க்கெட்டில் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். டார்கெட் பற்றி பேசுவோமா? சத்தியமாக பேச மாட்டோம். ஆனால் நிறைய ஹிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் அடுத்த நாள் என்ன பிக் பண்ண முடியுன்றதை உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். எனிவே பார்க்கலாம். இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல அதான் நான் சொல்றேன், மார்க்கெட்ல ஒன்றும் ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒன்றும் பெருசா கிடையாது. எஸ், பேங்க் நிஃப்டி மேல போச்சு, ஜி என்டர்டெயின்மெண்ட் மீடியால வந்து ஜி என்டர்டெயின்மெண்ட் போச்சு, பேங்க்ல வந்து ஏயு பேங்க் வந்து ஆல்மோஸ்ட் 7% அப் ஆச்சு. பட் அது ஒன்றும் பெருசா வந்து நிஃப்டியில வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல, அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் கான்ட்ரிபியூட் பண்ணல. அல்ட்ராடெக் சிமெண்ட் இன்னைக்கு வந்து 2.8% அப் ஆச்சு. நம்மளோட டார்கெட் 10,300 அந்த ஜோன்ல இருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து 10,046 அந்த ஜோன்ல இருக்கு. நாங்க வந்து அது ஹைல தான் வாங்கியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா கீழே போச்சு. நம்ம வந்து ஓரளவுக்கு நியர் பாட்டம்ல வந்து ஆவரேஜ் பண்ணிட்டு ஹோல்டிங்ல வச்சுட்டு இருக்கோம். இதே மாதிரி என்பிஎஃப்சியில் ஏபி கேபிட்டல், நம்மளோட ஜோஹோ மீட்டிங் அட்டன் பண்ணவங்களும் சரி, நம்ம யூடியூப்லயும் சரி, சம்டைம் பேக் ஏபி கேபிட்டல் நியர் லோ, ரைட்? ஏப்ரல் மாதம் பிகினிங் அண்ட் மார்ச் மாதம் எண்டில் வந்து நம்ம ஏபி கேபிட்டல் பற்றி நம்ம போட்டிருந்தோம். வாங்கி போட்டு ரொம்ப நாள் கிடக்குது அது, ரைட்? ரேணுகா சுகர்ஸ், ஏபி கேபிட்டல், பல்ராம்பூர் சீனி, ஐஆர்சிடிசி, ஐஆர்எஃப்சி, இதெல்லாம் வந்து வாங்கி போட்டு சும்மா கிடக்குது, ரைட்? இதே மாதிரி டிடிஎம்எல் போன வாரம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 11% 11.5% அப்பர் சர்க்கியூட் அடிச்சிச்சு. அண்ட் அந்த ஸ்டாக்கும் வந்து எங்களோட பை ஜோன்ல வந்து இருக்கு. வாங்க நம்மளோட வீக்கெண்ட் ஜோஹோ செஷன் அட்டன் பண்ணும் போதும் நிறைய விஷயத்த வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அகெயின் 200 ரூபா வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. அண்ட் நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க 200 × 300 நீ இவ்வளவு சம்பாதிக்கிற. டேய்,
நான் என்ன சம்பாதிக்கிறேன்றது முக்கியம் கிடையாது. நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்க? இஸ் இட் வர்த் 200 rupees? எஸ், இட் இஸ் வர்த் 200 rupees. ஏன்ட்ட ஒரு கடையில போய் ஒரு சமோசா 25 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றேன்னா, சாப்பிடும் போதும் கடைக்காரன் எவ்வளவு சமோசா விற்கிறான், அவன் என்ன சம்பாதிக்கிறான்றது பார்க்க மாட்டேன். ஏன் வயிறு ரொம்புதா, அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்கா, இஸ் இட் வர்த் 30 rupees? அதான் பார்க்குறோம். ரைட்? ஞாபகம் வச்சுங்க, நான் என்ன சம்பாதிக்கிறேன்றதுக்கு நான் அந்த இடத்துக்கு வரத்துக்கு வந்து நிறைய செலவு பண்ணியிருக்கிறேன். ரைட்? ஹுசைன் போல்ட் வந்து வாழ்க்கையில மொத்தமாவே ரேஸ்ல வந்து 2 நிமிஷம் தான் ஓடி இருக்கிறேன். இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 5000 6000 கோடி சொத்து. அப்போ இதே 2 நிமிஷம் ஓடி நான் அது 6000 கோடி நான் சம்பாதிக்கலாம்னு நினைச்சா முடியாது. அந்த 2 நிமிஷம் ஓடுறதுக்கு ஹோல் லைஃப் வந்து டெடிகேட் பண்ணியிருக்கிறோம். இதே தான் எங்களோட இதுவும். எவ்வளவு தூரம் நாங்க லேர்ன் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு தூரம் நாங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம், எவ்வளவு டேட்டா இருக்கு, இதுதான் வந்து என்னோட ஏரியா ஸ்பெஷலைசேஷன். இதை தான் வந்து வீக்கெண்ட்ல ஜோஹோவா நம்ம வந்து பேசுறோம், டிஸ்கஸ் பண்றோம். கேஷுவலா ஆல்மோஸ்ட் எந்த கேள்விக்குமே இதுக்கு வந்து அப்புறமா பதில் சொல்றேன், இல்ல இது நான் செக் பண்ணிட்டு சொல்றேன், அந்த கதையே கிடையாது. லைவ்ல நீங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் சார்ட்டோட. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த லெவல்ல நீங்களும் வந்து நிக்கலாம் ட்ரைனிங்ல. சரி, இன்னைக்கு நிறைய பேசியாச்சு. 1ஆம் தேதி இன்னைக்கு நம்ம வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணலாம். அண்ட் இந்த சாட்டர்டே நான் பண்றதா இருந்தேன், பட் சம் ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் வர முடியாத ஒரு சூழ்நிலை. வெள்ளிக்கிழமைக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, ரைட்? நெருங்கிய நண்பர் ஒருத்தர் தவறிட்டாரு. அண்ட் ஃபைனான்சியல் பிளானிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னதுன்றது அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன். பார்க்கலாமே, இந்த 1ஆம் தேதி இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் போடலாம். டெஃபினட்டாக மே மாதம் எப்படி இருக்கும்ன்றது நம்ம போட்டு பார்க்கலாம். வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் இருக்கு, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.